வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவர் மற்றும் சாரநாதன் பலன்கள் பார்ப்பது எப்படி? வீடு கொடுத்தவர் சார்பாக பாவ பலனும் கிடைக்குமா என்று கேட்டிருக்கின்றார். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவுக்காவது கிளாஸ் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுக்கள் ஆகிய இருவரை பற்றியும் நாம் பலன்கள் கூறும் பொழுது மற்ற 7 கிரகங்களின் பலன்களை நிர்ணயிப்பதை விட கூடுதலான கவனம் தேவைப்படுகின்றது. அந்த கூடுதலான கவனத்துடன் பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுகளுக்கு சொந்த ஆட்சி வீடு இல்லை. அதனால் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் ஆட்சி பலத்தை பெற்று விடுவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆகவே அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் லக்னத்திற்கு நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பாவத்தின் ஆதிபத்தியத்து சிறப்பை சார அடிப்படையிலே சாராதிபதியின் அடிப்படையிலே நன்மையை செய்யக்கூடும். லக்னத்திற்கு பாவர்களுடைய வீட்டிலே அமர்ந்துவிட்டால் அவர்கள் அந்த ஆதிபத்தியத்து சிறப்பை நல்ல அளவில் செயல்படுத்த விடமாட்டார்கள். என்னதான் அந்த பாவத்தினுடைய அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் அவர் ஓரளவிற்கு மட்டும்தான் அந்த பாவ பலனை அளிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. பாவத்தின் அதிபதிக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. அந்த பாவத்தின் அதிபதி லக்னத்திற்கு சுபராக இருந்தால் ஓரளவுக்கு சுபத்துவத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பாபர்களாக இருக்கும் பட்சத்தில் ராகு கேதுவோடு சேர்ந்து அவர்களும் தூண்டுகோல் செய்வார்கள். எனவே இங்கு நிர்ணயம் மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. சட்டென்று எடுத்தவுடன் ராகு கேதுகளை நிர்ணயம் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய நிலை தனியானது ஒரு நிலையாகவே இருக்கின்றது. 7 கிரகங்களும் பிரதட்சணமாக கடிகார சுற்றின்படி சுற்றி வருகின்றது என்றால் இவர்கள் இருவரும் அப்பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய கடிகார சுற்றின் எதிர் சுற்றாக சுற்றி வருவதனால் அவர்களுக்கு ஒரு தனி கவனம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ராகுவும் கேதுவும் என்பது ஓர் உயிர் 2 உடல்கள் என்றாலும் தன்மைகள் வேறுபடும். ராகுவின் நிலை வேறு, கேதுவின் நிலை வேறு. ராகுவை விட கேதுவுக்குத்தான் பலம் அதிகம். ஏன் என்று கேட்கும் பொழுது ராகுவுக்கு மனித தலை பாம்பின் உடல், கேதுவுக்கு மனித உடல் பாம்பின் தலை, அதுவும் 5 தலை நாகம். அப்பொழுது கேதுவுக்கு எப்படி இருக்கும்? கேதுவனுடைய விஷத்தன்மை எப்படி இருக்கும்? கேதுவுக்கு விஷத்தன்மை அதிகம். ராகுவுக்கு விஷத்தன்மை இல்லை. ஏனென்றால் மனித தலை. ஆகையினால் ராகுவுக்கு விஷத்தன்மை குறைவு. ஆகையினால் ராகுவை விடவும் கூட கேதுவுக்குத்தான் கூடுதலான கவனம் தேவைப்படுகின்றது. அவருடைய திசாக்களை நிர்ணயம் செய்யும் பொழுதும்
அவர் இருக்கக்கூடிய இடத்தை நிர்ணயம் செய்யும் பொழுதும் அந்த கவனத்துடன் நாம் செயல்பட வேண்டும். இது அனுபவத்திலே தானாக வந்துவிடும். கேட்பதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் பல ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அனுபவம் இதில் மிகச்சிறந்த இடத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆகவே ராகு கேது இருவரும் தாங்கள் இருக்கும் இடத்தின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்கின்ற பொழுதும் அந்த பாவாதிபதி சாராதிபதியையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம்தான். அதை விட்டுவிட்டு நமக்கு பலன் நிர்ணயம் செய்ய முடியாது. ஆகவே பாவ பலன் என்று பார்க்கும் பொழுது அந்த பாவ அதிபதியினுடைய நிலையையும் கவனிக்க வேண்டும். பாவ அதிபதியும் ராகுவும் என்ன உறவு என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்களுக்குள் நட்பா அல்லது பகையா, இதையும் கவனித்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கவனித்து நாம் நிர்ணயம் செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. ஆகவே ராகு கேதுக்களை பற்றிய கேள்வி எனும் பொழுதே அதற்கு மிக அதிகமான பதில்கள் உள்ளது, சூட்சுமமான பதில்கள் நிறைய உள்ளது. ஆகவே இந்த ஒரு பதிவினிலே அதையெல்லாம் அடக்கிவிட முடியாது. அதற்கு தனியாக கிளாஸ் எடுத்து நடத்த வேண்டும். அது செய்கின்றவர்கள் செய்கின்றார்கள், எனக்கு அது சாத்தியமில்லை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், ராகு கேது இருவரும் தான் இருக்கும் இடத்தின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வதுடன் அந்த வீட்டுக்காரன் ராகு கேது நின்ற வீட்டுக்காரனையும் கவனிக்க வேண்டும், ராகு கேது நின்ற சாராதிபதியையும் கவனிக்க வேண்டும். அவர்களையும் கவனித்துத்தான் பலன்களில் நிர்ணயம் செய்ய வேண்டும். வணக்கம்.